வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவா மகிமை. துறவு நெறி காக்கப்பட்ட அதே சமயத்தில் ஒரு சுமங்கலிக்கும் அருள் பாலித்தாகிவிட்டது. இங்கே யாராவது டமாரச் செவிட்டுக்காரர் இருக்கிறாரா என்று பார் அப்படின்னு மகா பெரியவா தன் சிப்பந்தி கிட்ட கேட்கிறார். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்நியாசிகளுக்கு என்று சில விசேஷ தர்மானுஷ்டானங்கள் இருக்கின்றன. அதிலும் பீடாதிபதியாக வீற்றிருக்கும் துறவிக்கு கடுமையான கட்டுப்பாடுகள். 1/4 நூற்றாண்டிற்கு முன்னால் காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் ஒரு காலை வேலை. அன்றைக்கு அடியார்கள் கூட்டம் அவ்வளவாக இல்லை. மகா பெரியவா தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். அலங்காரம் செய்யப்படாத அம்பாள் சிலை போல ஒரு சுமங்கலி அங்கே வந்தார். நேராக மகா பெரியவாளிடம் சென்று நமஸ்கரித்தார். எழுந்தவர் கண்ணில் குபு குபுவென்று நீர் மல்கியது. சொந்த விவகாரம், சிக்கல், பிரச்சனை. மகா பெரியவாளிடம் தனிமையில் பேசி வழிகாட்டுதலை எதிர்நோக்கி நின்றார். கண்கள் கெஞ்சுகின்றன. என் மீது தங்கள் அருட்பார்வை படட்டுமே என்று உதடுகள் துடிக்கின்றன. நான் சொல்வதை கேட்க மாட்டீர்களா என்று அருளரசர் அந்த அம்மையார் சொல்வதை கேட்கவே விரும்பினார். ஒரு பெண்ணிடம் தனியாக பேசக்கூடாது என்ற விதி தடுக்கிறதே. அம்மையார் இடத்தை விட்டு நகராமல் கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்து நகர்ந்தால்தான் காத்து கொண்டிருக்கும் மற்ற அடியார்கள் பெரியவா அருகில் செல்ல முடியும். இந்த இக்கட்டான சூழ்நிலை எத்தனை நேரம்தான் நீடிப்பது? விரல் சுடுக்கில் ஒரு அணுக்க தொண்டரை மகா பெரியவா அழைத்தார்கள். இங்கே யாராவது டமார செவிட்டுக்காரர் இருக்கிறாரா பார் என்று கட்டளையிட்டார்கள். தொண்டர் அதிர்ஷ்டசாலி. சில வினாடிகளிலேயே ஒரு செவிடரை கண்டுபிடித்து விட்டார். ஒரு காரியம் செய், அந்த அம்மாளுடன் அவன் வரும்போது கையை தட்டி அவன் பெயரை சொல்லி கூப்பிடு. அவர் திரும்பி பார்க்கிறாரா இல்லையா என்பதிலிருந்து அவர் நிஜமான செவிடர் தானா என்பது புரிந்து கொள்ளலாம். மகா பெரியவா சொல்லிக் கொடுத்த இந்த தந்திரத்தில் ஒரு புதை பொருளும் இருக்கிறது. தொண்டர் ஏதோ ஒரு அலுப்பில் காது கேட்கக்கூடிய ஒருவரையே மகா பெரியவா முன்னாடி நீ செவிடன் மாதிரி நில்லு போதும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்துவிட்டால் குடும்ப ரகசியங்களை பேச விரும்பும் அம்மணிக்கு சங்கடமாக போய்விடக்கூடும். எனவே செவிட்டுத்தனத்தை டெஸ்ட் செய்வதற்காக ஒரு யோஜனை. டமார செவிடர் பக்கத்தில் நிற்க தன் மனதில் இருந்த ஆதங்கங்களை எல்லாம் கொட்டி தீர்த்தார் அந்த பெண்மணி. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கருணாமூர்த்தி பிரசாதம் கொடுத்து பெருமைப்படுத்தி அனுப்பிற்று. அம்மையாரின் கண்களில் நீர். ஆமாம், ஆனந்த கண்ணீர். பிறை சூடி அல்லவா அவருக்கு பதில் கூறி இருக்கிறது. அம்மையார் பிரசாதம் பெற்று கொண்டு புறப்பட்டதும் செவிடரிடம் ஒரு ஜாடை, நீங்களும் போகலாம். துறவி நெறி காக்கப்பட்ட அதே சமயத்தில் ஒரு சுமங்கலிக்கும் அருள் பாலித்தாகிவிட்டது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.